ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காது என்று நம்மாழ்வார் என்ற வேளாண் பெருஞானி சொல்வார். பால் இருக்கிற நாடு பசியை காணாது, பசியவே எதிர்கொள்ளாது, சந்திக்காது. இதையெல்லாம் அறியாது நீங்கள் கற்று என்ன பயன்? நோய்பட்டு மருத்துவர் இடத்திலே போய், ஒரு நோயாளி இடத்திலே, டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார், நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார், முட்டை சாப்பிடுங்கள் என்பார், கீரை சாப்பிடுங்கள் என்பார், காய்கறி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அப்படி கூட சொல்ல மாட்டார். நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எக் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. எங்க ஆத்தால போய் காட்டுல விவசாயம் பார்க்கணும், என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும், பால் வரணும்னா யாரு மேய்க்கணும். இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திடத்திலே பேசி பயன் என்ன இருக்கு?